கிஷ்த்வார் கலவர பிரச்சனையை எழுப்பி பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் பார்லிமென்டின் இரு சபைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. கடும் அமளிக்கிடையே தகவல் உரிமை சட்டத்தில் அரசியல் கட்சிகளுக்கு விலக்களிக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. காஷ்மீர் மாநிலம் கிஷ்த்வார் மாவட்டத்தில் இரு சமூகத்தினரிடையே நடந்த மத கலவரத்தில் 3 பேர் கொல்லப்பட்டது குறித்து நேரில் ஆய்வு நடத்தச் சென்ற ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி ஜம்மு விமான நிலையத்திலேயே மாநில போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார். லோக்சபா கூடியதும் கிஷ்த்வார் கலவர பிரச்சினை பற்றி விவாதிக்க வேண்டுமென பாரதிய ஜனதா உறுப்பினர் கீர்த்தி ஆசாத் வலியுறுத்தினார். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். அதே சமயத்தில் தெலங்கானா தனி மாநிலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆந்திர எம்பிக்கள் சபையின் மையப் பகுதியை முற்றுகையிட்டனர். இன்னொரு புறம் கேரளாவில் நடந்த சோலார் ஊழலை கண்டித்து இடதுசாரிகள் கோஷங்களை முழங்கினர். இதனால் எழுந்த கூச்சல் குழப்பத்தால் லோக்சபா முதலில் 12 மணி வரைக்கும் பிறகு 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. கடும் அமளிக்கு மத்தியில் தகவல் உரிமை சட்டத்தில் அரசியல் கட்சிகளுக்கு விலக்கு அளிக்கும் சட்ட மசோதாவை பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் நாராயணசாமி அறிமுகம் செய்தார். இந்த மசோதா மீது விவாதம் நடத்தப்பட்டு 1 வாரத்தில் நிறைவேற்றப்பட உள்ளது. ராஜ்யசபாவிலும் கிஷ்த்வார் பிரச்சினை காரணமாக கடும் அமளி ஏற்பட்டது. கிஷ்த்வார் கலவரத்தை மாநில அரசே தூண்டிவிட்டுள்ளதாகவும் உண்மைகளை மூடி மறைக்க முயற்சிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி சாடினார். கிஷ்த்வார் வன்முறை ஒரு தரப்பை குறிவைத்து தூண்டப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பாக ஒருவரை கூட மாநில போலீசார் கைது செய்யாதது ஏன் என்றும் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதனிடையே தெலங்கானா விவகாரம் மற்றும் சோலார் ஊழல் உள்ளிட்ட பிரச்சினைகளும் எழுப்பப்பட்டதால் ராஜ்யசபாவில் அமைதியற்ற சூழல் நிலவியதால் முதலில் 15 நிமிடத்துக்கும் பிறகு பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. பகல் 12 மணிக்கு மீண்டும் ராஜ்யசபா கூடிய போதும் அமளி நீடித்ததால் சபை மறுபடியும் ஒத்திவைக்கப்பட்டது. கடும் அமளிக்கு மத்தியில் தகவல் உரிமை சட்டத்தில் அரசியல் கட்சிகளுக்கு விலக்கு அளிக்கும் சட்ட மசோதாவை பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் நாராயணசாமி அறிமுகம் செய்தார். இந்த மசோதா மீது விவாதம் நடத்தப்பட்டு 1 வாரத்தில் நிறைவேற்றப்பட உள்ளது. கிஷ்த்வார் கலவரம் தொடர்பாக ராஜ்யசபாவில் உள்துறை அமைச்சர் சார்பில் அறிக்கை அளித்த நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ஜம்மு காஷ்மீரில் கலவரம் கட்டுக்குள் இருப்பதாக தெரிவித்தார். காஷ்மீரில் சட்டம் ஒழுங்கை பேணவும் அமைதி தவழவும் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் கூறிய சிதம்பரம் 1990ஆம் ஆண்டில் பண்டிட் சமூகத்தினர் காஷ்மீரிலிருந்து ஒட்டுமொத்தமாக வெளியேறியதைப் போன்ற நிலை மீண்டும் ஏற்பட அனுமதிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார்.